காவல் நிலையத்தில் உரிய நீதி கிடைக்காததால் காவல் உதவி ஆணையாளரை சந்தித்த பொதுமக்கள். காவல் உதவி ஆணையராவது நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வி. கோவை பீளமேடு அடுத்த ஜிவி ரெசிடென்சி பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கிடுபதி. இவர் சிங்காநல்லூரில் உள்ள கோவை மாநகர காவல் உதவி ஆணையாளரை சந்தித்து புகார் மனு ஒன்றை வழங்கியுள்ளார். அந்த மனுவில் தான் சிங்காநல்லூர் அடுத்த தசரதன் அவென்யூ ஜிவி ரெசிடென்சி பகுதியில் வசித்து வருவதாகவும், கடந்த 8ஆம் தேதி அன்று எனது இல்லத்தில் நடைபெற்று வரும் புதிய கட்டுமான பணிகளின் ஒரு பகுதியாக சில கட்டுமான மற்றும் மின்சார பொருட்களை வீட்டில் வைத்திருந்ததாகவும், அதனை நோட்டமிட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் அடங்கிய கும்பல் எங்களது வீட்டு வாயில் கேட்டை திறந்து சுமார் 1,80,000 மதிப்புள்ள செம்பு கம்பிகள் மற்றும் மின்சார கேபிள்கள், ஏசி செம்பு குழாய்கள், மின் சாதன பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் முழுவதும் எங்களது இல்லத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் விசாரணை நடத்துவதாக காவல்துறையினர் எங்களை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதேபோல் இன்று சௌரிபாளையம் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் வீடு வாசல் இல்லாமல் சாலையில் தங்கும் ஒரு கும்பல் வீட்டிலிருந்த பொருட்களை திருடிச் செல்வதை கண்டுபிடித்த பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி, திருடிய நபர்களிடம் எந்தவித அடையாள ஆவணங்களும் இல்லை, அவர்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்வது எப்படி, அவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று காவலர்கள் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டனர் எனவும், எனவே அடையாளம் இல்லாத நபர்கள் திருடினால் அது குற்றம் ஆகாது என்ற கேள்வியை எழுப்பிய காவல் உதவி ஆணையாளரை சந்தித்து புகார் மனுவாக அளித்துள்ளார். மேலும் காவல் உதவி ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாநகர காவல் ஆணையாளரை சந்தித்து புகார் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் கோவையில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.